சென்டர் பம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கட்டளை வாக்கியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ கட்டளை வாக்கியம் அப்படிங்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர்லேயே அதனுடைய விளக்கமானது இருக்கு. அதாவது ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம் அல்லது கட்டளை தொடர். இந்த ரெண்டுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய முடிவிலையோ அல்லது சொல்லினுடைய பொருண்மையோ எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டளையாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, பார்த்து போ. சரிங்களா? இதுல வந்து பார்த்து அப்படிங்கிறது கட்டளை கிடையாது. ஆனா போ அப்படிங்கிறது கட்டளை. இளமையில் கல் அப்படிங்கிறது கட்டளை. சரிங்களா? எழுந்து நில் அப்படிங்கிறது கட்டளை. சரிங்களா? அடுத்து கடைசியில ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, கடலில் தோன்றும் காட்சியை காண்பாயாக. சரிங்களா? காண்பாயாக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை பொருளில் தான் வருகிறது. சரிங்களா? இதே நேரத்தில் இன்னொன்னு பார்க்கணும். இப்ப அரசன் மக்களுக்கு ஆணையிட்டான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கட்டளை வாக்கியமானா கண்டிப்பாக அது ஒரு கட்டளை வாக்கியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஆணையிடுதல் அப்படிங்கிறது என்னதான் வந்து ஒரு கட்டளையை உணர்த்தும்படி இருந்தாலும் அந்த ஆணையிட்டான் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு கட்டளை சொல்லாக இல்லை. சரிங்களா? அதனால வந்து அது கட்டளை வாக்கியத்துல வராது. மற்றவை எல்லாம் இதுல எதுல வரும்னா கட்டளை வாக்கியத்துல வரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.